Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. கோவத்தில் வெளிப்படா ஆண்மை இல்லை போடா அப்படின்ற வார்த்தை இல்ல. சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் உங்களோட பேச்சு எடுத்து போட்டு எல்லாம் வைரல் பண்ணி நல்லா இருக்குன்றாங்க. இளைஞர்கள்லாம் வந்து அங்கங்க செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்னோட வயசை குறைக்குது. இதுவரை யாரும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு நேர்மையான சுதந்திர பென்ஷனை வாங்க மறுத்த தியாகியின் பிள்ளை நான். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் எனக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு ட்ரக்கு வண்டியில டியூப் லைட் கட்டி எனக்கு மேடை போட்டு கொடுத்தாங்க. மிகப்பெரிய திருட்டு எதுன்னா அடுத்தவன் உழைப்பை திருடுறது தான் மிகப்பெரிய திருட்டு. அடுத்தவன் உழைச்சதை நீ உழைச்சதா என்னைக்கு சொல்லிடாத, அது ஒண்ணு. ரெண்டாவது, நீ மேடை ஏறும்போது ஒவ்வொரு நாளும் அந்த மேடையை முதல் மேடையா நினை. உனக்கு முன்னாடி உட்காந்து கூட்டம் கேட்கறான் உன்னை விட அறிவாளின்னு நினை. ஒருத்தனை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. எதிர்க்க முடியாத, என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத. நான் கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னா இவரு அவருன்னு பார்க்காம எல்லாரையும் வச்சு விமர்சிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு மிரட்டல்கள் தொலைபேசிலையோ? அது நிறைய தலைவர் போய் கேக்குறீங்க. என்னென்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் கேக்குறான், அவன் தலையை வெட்டிடுவேன்றான். அங்க இருந்து அனுப்புற அளவு கத்தி எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பயம் இருந்திருக்கா? இவ்வளவு மேடை பேச்சை கேட்டுட்டு பயம் இருந்திருக்கான்னு கேக்குறீங்க. 64 நாள் கழிச்சு வந்தேன். அப்போ என்னோட பேரன் யூகேஜி படிக்கிறான். டேய் வாடா தாத்தா ஊருக்கு போயிருந்தேன் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னது எனக்கு ஒன்றும் மறக்க முடியல, சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். தாத்தா ஊருக்கு போனெல்லாம் சொல்லாத தாத்தா, உங்களை போலீஸ் வச்சு ஜெயிலில் போட்டுச்சான் தாத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது எனக்கு கண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரே விஷயம் தான், என்னென்ன உங்களுக்கு இன்னும் இது மட்டும் என்னோட கனவா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? நான் ஒருவேளை இறக்க நேரிட்டால் அந்த இறக்கும் நேரத்தில் திமுக ஆட்சி செய்வேன். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் அண்ணன் கூட இருந்தாலே ஒரு மாதிரி பயங்கர போல்டா இருக்குங்க. ஒரு தைரியம் தானா வந்துருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் ஒரு வார்த்தையில வந்து பயங்கரமான ஒரு வைரல் 2K கிட்ஸ்ல இருந்து எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனோட மீம் பார்க்காத இடங்கள் கிடையாது, சோசியல் மீடியால கலக்கிட்டு இருக்காரு. இவரோட மேடை பேச்சு அப்படின்னு பார்த்தனால அனல் பறக்கும், எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் சிவாஜி அண்ணன் நம்ம கூட இருக்காங்க, அப்படி சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் ஒரு மாதிரி கம்பீரமா இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் எனர்ஜி சொல்லிடுறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புன்னகையா இருக்கீங்களே, என்ன காரணம்? ஆமா, 8 மாசம் வனவாசத்துக்கு அப்புறம் பின்ன புன்னகை வராதா? வனவாசத்துக்கு நேற்று தான் புதிதாக பிறந்ததாக உணர்கிறேன். சிறப்புண்ணே. நீங்க சொல்லுங்க 8 மாசம் வனவாசம் மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. முதல்ல வந்து உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் அதெல்லாம் பாக்குறீங்களா நீங்க? இந்த சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் உங்களோட பேச்சு எடுத்து போட்டு எல்லாம் வைரல் பண்ணி உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சொல்ல கேள்வி தானே தெரியும், பாக்குறதுக்கான நேரம் எனக்கு இல்லை. சரி. ஏன்னா எனக்கு குடும்பம் இதெல்லாம் பார்க்கணும். ஒரு அரசியல்வாதியா நான் குடும்பத்தை ரோட்ல விட முடியாதுல்ல, அதனால அதை பாக்குறேன். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒண்ணு காட்டுவாங்க என்கிட்ட, நான் பார்ப்பேன். என்ன வரை காட்டுறாங்க, என்ன சொல்றாங்க? நல்லா இருக்குன்றாங்க. இப்போ இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா இது மாதிரி பண்ணதுனால இளைஞர்கள்லாம் வந்து அங்கங்க செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் வந்து என்னோட வயசை குறைக்குது. அப்படியா? ஆமா. உங்களுக்கு என்ன வயசுண்ணே? வயசுலாம் உங்களுக்கு ஆகல? 64. என்னோட பேரன் வந்து 9வது படிக்கிறான், இப்போ அடுத்த வருஷம் 10வது போறான். ஓகே. பேரன் எல்லாம் சொல்றாங்களா, தாத்தா நீங்க பயங்கரமான உங்க பேச்சு தான் நிறைய இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேரன் எல்லாம் சொல்றாங்களா? ஆமா. சரிண்ணே, அந்த 8 மாசம் மனவாசம் சொன்னீங்கல்ல, அதுல வந்து எங்க தலைவனை எங்க போயிட்டாரு, எங்க தலைவன் மறுபடியும் எங்க பேசுறாரு, என்ன ஆச்சு அவருக்கு, நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த தேடல்கள் இருந்ததா உங்களுக்கு? கண்டிப்பா. என்ன சொல்றாங்க மக்கள், எங்க போனீங்க நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் பயங்கரமா இருக்கு. எல்லாம் மனசால வருத்தப்பட்டாங்க. சில பேர் வந்து அதை வந்து சோசியல் மீடியாலையும் போட்டாங்க. நான் வந்து இதை வந்து கட்சி தலைமை வந்து என்னை நீக்கினதா நான் நினைக்கல, என்னை பாதுகாத்ததான் நினைக்கிறேன். நான் ஒரு தகப்பன் ஒரு மகன் மேல கோபம் இருக்கோ இல்லையோ ஊரு குறை சொல்லுது, அதுக்காக வாசப்பில்ல நில்லுன்னு சொன்னா அது அப்பா செய்யற வேலை. அமைதியா காத்திருக்கிறது பையன் செய்யற வேலை. சரி. அந்த வேலையை தலைவர் செஞ்சார், இந்த வேலையை நான் செஞ்சேன், மீண்டும் கழகத்தில் இணைந்தேன். எஸ், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நம்ம அந்த பேச்சிலிருந்து வந்துடணும். ஃபர்ஸ்ட், யார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்? எங்க பிறந்தாரு, என்ன படிச்சிருக்காரு, மேடையில இவ்வளவு உரின்னு உரிக்கிறாரு, இவருக்கு பயமே இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. எங்க தொடங்குனீங்க உங்களோட அரசியல் பயணத்தை, எங்க பிறந்தீங்க?
நான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கல்ல அந்த மஞ்சள் கலர் ஒரு சாதாரண வீடு, ஆமா அந்த வீடு தான் நான் பிறந்த வீடு. ஓகே. இதே தான் இந்த பகுதியில் தான் நான் வந்து பிறக்கிறதுக்கு ஒரு ஊரம், வளர்கிறதுக்கு ஒரு ஊரம், பயிர் வளர்க்குறதுக்கு ஒரு ஊரம் அப்படின்னு நான் சுத்தனவன் கிடையாது. சரி. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லவும் இல்லை. இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இந்த ஆர்கே நகர் மண்ணில் தான் வாழறேன். இதுவரை யாரும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு நேர்மையான சுதந்திர பென்ஷனை வாங்க மறுத்த தியாகியின் பிள்ளை நான். தெருக்கூத்து கலைஞனின் மகன். அதான் நான் பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன். தேரா காலேஜில் தான் படித்தேன். என்னோட பள்ளி வாழ்க்கையை புதுவனாரப்பேட்டையில் இருக்கிற அரசு மேல்நிலை பள்ளியில தான் படித்தேன். இப்பயே இவ்வளவு கலக்குறீங்களேண்ணே. கல்லூரி படிக்கும் பொழுது கல்லூரி படிக்கிறப்பதான் என்ன அட்டகாசம் பண்ணிருப்பீங்களா கேட்க சொல்லியிருந்தாங்க உங்களோட. இல்ல, நான் ரொம்ப அமைதியா தான் இருந்திருப்பேன். கல்வியா மட்டும்தான் படித்தேன். அந்த பள்ளியில நான் இருக்கிற கிளாஸ்ல முதன்மை மாணவனா வரணுன்றதான் என்னோட ஆசை. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலத்துல கூட ஃபுல் அட்டண்டன்ஸ் வாங்கின ஒரு மாணவனா நான் இருந்தேன். அப்பவே அந்த சின்ன வயசுலயே ஸ்கூல்ல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி இதெல்லாம் கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்கணும். அதுக்காக கடுமையாக உழைப்பேன். கூட நான் மேடைக்கு போறேன்னா ஏதோ வந்தோம், தூங்கணும், ட்ரெயின் வந்துச்சு, ஏறணும், காலையில் போனோம், பேசணும் இல்லை. அதுக்காக நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் பண்ணி எந்த ஊருக்கு போய் விடிய காலையில் 5 மணிக்கு இறங்கினாலும் 5 to 8 அந்த ஊரை அனலைஸ் பண்ணுவேன். சுற்றி நான் யாருன்னு தெரியாம, இனிமே அது மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊரை அனலைஸ் பண்ணுவேன். அதில் யார் அதிகமாக இருக்காங்க, யார் வாழறாங்க, எப்படிப்பட்ட மக்கள், அவங்க செய்கிற தொழில், இதையெல்லாம் வாங்கிட்டு நான் பேசும்போது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ இந்த தகவல்லாம் நீங்கள் எப்படி சேகரிச்சிங்கன்னு கேட்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து போகிறவங்ககிட்ட கேட்பாங்க, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்ககிட்ட இங்கே எப்படி அப்படின்னு. நான் இல்லை, நான் நேரடியாக கல ஆய்வு பண்ணுவேன். அதுதான் என்னோட சிறப்பு. டிஎம்கேல எப்ப நான் இணைஞ்சிங்க? அந்த ஒரு பயணம் எப்பேற்பட்ட பயணமா இருந்தது? கலைஞர் அவர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, ஸ்டாலின் அவர்களோட பணியாற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு காலம் எப்படி இருக்கு உங்களுக்கு திமுகவோட? ஆமாம், நான் வந்து பிறப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தியாகியோட பையன். அதனால் இயற்கையாகவே நான் சிவாஜி ஃபேன். சரி. சின்ன வயசுலேருந்து சிவாஜி ஃபேனாக இருந்து அவரோட ரசிகர் மன்றம் அதெல்லாம் வச்சு அப்படியே பயணம் போயிட்டு இருந்துச்சு. நீங்க வச்சுக்கிட்ட பேர் தான் சிவாஜியா? இல்லை, எனக்கு அந்த ரசிகர்கள் வச்ச பேர். ரசிகர்கள் வச்ச பேர் தான் சிவாஜி. ஆமாம், 77லயே அப்படி ஒரு போஸ்டர் வச்சு ஓட்டிட்டாங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த முதல் வருஷம் எனக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டு ட்ரக் வண்டியில டியூப் லைட் கட்டி எனக்கு மேடை போட்டு கொடுத்தாங்க. அப்பல இருந்து ஆரம்பிச்சு அவரோடவே பயணம். அவர் வீட்டுல ஒரு பையன் மாதிரி. அப்பவும் இப்படிதான், அவரை யாராவது குறை சொல்லியோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்து பேசினா அப்பவும் அப்படியே தான் நான் பேசுவேன். அப்படிதான் என்னோட வாழ்க்கை இருந்துச்சு. 2006 கேபிபி சாமி திருவொற்றியூர்ல வெற்றி பெற்று அவர் மீன்வளத்துறை மந்திரி ஆகிறார். அப்போ அவர் தான் என்னை வந்து திமுக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, அவர் நிக்கிற தேர்தலில் அவருக்கு போய் நான் ஓட்டு கேட்கல, அவர் ஜெயிக்கிறதுக்கு நான் காரணமா இல்லை. ஆனா அப்படி விரும்பினார் என்ன. அந்த நினைவெல்லாம் நினைச்சாவே எனக்கு கண்ணீர் வந்துடும். சிவாஜியோட வாழ்ந்தேன், குடும்பத்தோட இருந்தேன். ஆனா என்னை வந்து ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டவர். அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என்ன வேணும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், நான் மந்திரியா இருக்கேன்னு சொன்னேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, என்னோட தன்மானம் சுயகௌரவம் காப்பாற்றப்படணும், அதுக்கு ஏதாவது குந்தகம் வந்தால் நான் இருக்க மாட்டேன், பார்த்துக்கங்க, நான் சாகிற வரைக்கும் அது மாதிரி உனக்கு நடக்காதுன்னு சொன்னார். சாகிற வரைக்கும் அதை நடக்காமையே பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவரோட தம்பி கேபி சங்கர் எம்எல்ஏவா இருக்கார். இப்போ இந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு சிறைக்கு போய் 8 மாதம் சும்மா இருந்தேன்னா இந்த இடைப்பட்ட காலத்தை என் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவதற்கு கேபி சங்கர் ஒரு முக்கியமான காரணமா. ஓகே, சிவாஜி அவர்ல ஏன் இவ்வளவு பிடிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு வெறியரா இருப்பீங்க போல. ஆமா ஆமா ஆமா. நேர்ல சந்திச்சது அனுபவங்கள் உண்டா? நேர்ல நான் சொல்றேன், வீட்லயே இருந்திருக்கேன். எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவர் பின்னாடி சீட்ல சாஞ்சி படுத்துட்டாருன்னா நான் டிரைவர் சீட் பக்கத்து சீட்ல நான் போயிருக்கேன். அந்த மாதிரி பயணம், அது சும்மாலாம் பயணம் இல்லை. அது எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, எதையும் எதிர்பார்க்காம அவர் என்ன நினைக்கிறாரோ அது வெளிப்படையா பேசுவார். பொய் சொல்ல தெரியாது. பொய்ன்றது அவர் நிச்சயமாக பிடிக்காது. என்னை அடிக்கடி கேட்பாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் காரில் போயிட்டு இருக்கும்போது திருட்டிலேயே எது பெரிய திருட்டுன்னு கேட்டார். எனக்கு தெரியல. நான் சப்பா எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். மிகப்பெரிய திருட்டு எதுன்னா அடுத்தவன் உழைப்பை திருடுறது தான் மிகப்பெரிய திருட்டு. அடுத்தவன் உழைச்சதான் நீ உழைச்சதான் என்னைக்கு சொல்லிடாத, அது ஒன்று. 2வது, நீ மேடை ஏறும்போது ஒவ்வொரு நாளும் அந்த மேடையை முதல் மேடையாக நினை.
உனக்கு முன்னாடி உட்காந்து கூட்டம் கேட்குறேன், உன்னை விட அறிவாளின்னு நினை. அப்போ நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. இல்லை எதிர்க்க இருக்கிறவன் நம்மளால முட்டாள், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பான்னு நீ நினச்சினா நீ தோற்று போயிடுன்னு சொன்னார். அதை இன்றைக்கும் பாடமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மேடையும் முதல் மேடையாக நினச்சி என்னோட பயணம் போயிட்டு இருக்கு. வேற ஏதாவது அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்குங்களா? குறிப்பா வந்து அவர் அரசியல்ல வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், சிவாஜி அவர்கள் கட்சி தொடங்கினாரு, என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருதா? கண்டிப்பா கோபம் வரும். ஏன்னா அவர் அரசியல் கட்சி யாருக்காக தொடங்கினார்? எனக்கு அதான் ஒன்றும் புரியல. இந்த திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியே போனார், அவரை முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னார். மறைந்து விட்டார் விஜயகாந்த், என்ன முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னார். சிவாஜி என்னைக்காவது எனக்கு முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொன்னாரா? இல்லை. ஜானகி அம்மா ஏடிஎம்கே எம்ஜிஆரோட மனைவி, எம்ஜிஆர் மறைஞ்சு போறாரு. அப்ப காங்கிரஸ் ஜானகி அம்மாவோட இருக்கணும்னு சொல்றாரு, இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எல்லாரும் கைவிட்டா நானும் விட்டுட்டேன்னா அது எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அந்த அம்மாவை ஆதரிச்சு தான் கட்சி ஆரம்பித்தார். அவருக்காக அவர் என்னைக்குமே கட்சி ஆரம்பிக்குது. அதனால அவரை வந்து இது மாதிரி சொல்றது, அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்றது ஒரு எனக்கு சிரிப்பா தான் வருது. எனக்காவது அவர் என்ன முதலமைச்சர்னு சொல்லியிருந்தா, வருங்கால முதலமைச்சர்னு சொல்லியிருந்தா அதை பத்தி பேசலாம். அவர் அதை சொல்லவே இல்லை. அட்டாட்டில் விடப்பட்ட ஒரு கைம்பெண்ணை, எம்ஜிஆரின் மனைவியை கரை சேர்க்க தோல் கொடுப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், இவ்வளவுதான். அதான் கட்சி ஆரம்பிச்சாரு. வீம்புக்கு கட்சி நடத்திக்கிட்டு இங்க தாவி அங்க தாவி கூட்டணி பேசி 1-2 சீட்டு வாங்கி ஆரம்பிச்சார். முடியல, சேத்தில் காலை வைத்தேன், சிக்கி கொண்டேன், தப்பித்தேன், முடிஞ்சு போச்சு. அவர் எதையுமே வெளிப்படையா சொன்னார் பாருங்க. அந்த வெளிப்படை தன்மை தான் எனக்கு பிடிக்கும். எதையும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேச மாட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, அவரை விமர்சிச்சவங்களை வந்து நான் ஸ்டேஜ்ல பேசும்பொழுது நானும் பேசியிருந்தேன், அப்பயே என் கோபத்தை வெளிப்படுத்தினேன், அதே தான் இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. அவரு 88ல ஜானகி அம்மாவை ஆட்சியை கவுத்து வந்தவொடனே தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்ப காங்கிரஸ்ல பல தலைவர்கள் சனியன் தொலைந்தான், சனியன் ஒழிஞ்சது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. நான் கடுமையா பேசியிருக்கேன். அந்த பீரியட்ல அப்ப பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல குறுக்குப்பேட்டையில ஒரு கூட்டம், அந்த தண்டார்பேட்டை அந்த பக்கம் ஒரு கூட்டம், ஒரே நாள்ல 2 கூட்டம். என்னோட மேஜர் சுந்தரராஜன் பேசுறாரு. சரி. அப்ப நான் வந்து இந்த மாதிரி கூட்டம் நடக்குதுன்னு காலையில ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணிட்டு 6 மணி வரைக்கும் வீட்டுக்கு போய் துணியை மாத்திட்டு இந்த மேடையில ஒரு 1.25 மணி நேரம் பேசிட்டு தண்டார்பேட்டை மேடையில போய் ஒரு 1 மணி நேரத்தை தாண்டி நான் பேசிட்டு என்னை அறியாம மயங்கிட்டேன் மேடையில. அப்போ என்னை தண்ணி இன்னி கொடுத்து ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்த்து மறுநாள் காலையில் சிவாஜி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்போ பக்கத்தில் இந்த மேஜர் சுந்தரராஜன் சொன்னார், தம்பி நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, உணர்ச்சி வசப்படுற மாதிரி நடிக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சிவாஜி டக்குன்னு சொன்னாரு, உன் வேலையெல்லாம் அவனுக்கு சொல்லி தராத, அதெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னார். அதெல்லாம் பசுமையான நினைவுகள். கண்டிப்பா. இப்போ இந்த காலகட்டத்துல பயங்கர வைரல் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இந்த தைரியம் எங்கிருந்து தொடங்குச்சு? போட்டு கிளிகளின்னு கிளிக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது கோபத்தின் வெளிப்பாடா இல்ல வேணும்னு இவர் பேசுறாரு, மத்தவங்களை தரக்குறைவா பேசணும்னு பேசுறாரு அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாத்தீங்க? சத்தியமா சொல்றேன், வேணும்னு பேசுறது இல்ல. நம்பர் 1, எதிர்க்க இருந்து வர கேள்விகள், எதிர்க்க இருந்து வர ஆயுதம் எப்படி இருக்கோ, எதிரி எந்த ஆயுதம் எடுக்கிறானோ அதை விட வலிமையான ஆயுதத்தை எடுப்பவன் தான் புத்திசாலி போர் வீரன். கண்டிப்பா. அதுதான். ஒரு நேரத்துல தரமா அரசியல் இருந்தது, விமர்சனங்களும் தரமாக இருந்தது. தகுதியான பதவியில் வருவதற்கு முன்னால் தவறு செய்திருந்தால் கூட அந்த தகுதியான பதவிக்கு வந்ததற்கு பின்னால் தன்னை மாற்றிக்கொண்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை. அதுதான் எனக்கு வருத்தம். எனக்கு தேவை, இப்ப நான் பியூசி வரைக்கும் படிச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன், அதுக்கு மேல படிக்க எனக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படிப்புக்கே என் விரலை எழுந்து இதெல்லாம் மிஷின்ல மாட்டுது படிப்புக்காக. ராத்திரியில வேலை பார்ப்பேன், பகல்ல படிப்பேன். அப்ப ஐயா கலைஞர் இருந்தா ஒருவேளை நான் ஒரு டிகிரி வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அந்த 96 வயசுக்கு வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடி இப்படிதான் பண்ணியிருக்காரு. அவரை விமர்சனம் பண்றாங்க. ஏன் மகாத்மா காந்தியை கொச்சப்படுறாங்க. அதையே நான் பேசியிருந்தா நேரம் ஜெயில தானே இருந்திருக்கணும். ஒரு பதவி என்ற பாதுகாப்பை வைத்துக்கொண்டு அந்த வட்டத்துக்குள் நின்று கொண்டு கல்லெறிந்தால் அதை பார்த்துக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதற்கு நான் மனிதனா மிருகமா உங்களிடமே கேட்கிறேன். கண்டிப்பா மனிதர் தான். ஆனா இப்போ நீங்க பேசுற இவ்வளவு விமர்சனமாவும் குற்றச்சாட்டாவும் உங்க மேல கேஸ் போடுறது இந்த மாதிரி எனக்கு கோபத்தை வெளிப்படுத்துறாங்களே, நீங்க பார்த்த வரைக்கும் அப்ப இவரெல்லாம் இதை பேசினார்ல, ஏன் இதை கண்டுக்கல? அவர் அந்த வார்த்தையை சொன்னார், அது நீங்க நோட் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கோபம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா இப்போ அவரு? ஏன்னா இப்ப நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை வந்து
பொதுவெளியிலே விட்டுறாங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பும் கேட்டுறாங்க. அந்த மாதிரி உங்களை கோவப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கா? நிறைய. இப்போ இந்த 9 ஆண்டு காலமா எல்லாமே நிறைய. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ தமிழகத்தின் பாரதிய ஜனதா தலைவரா அண்ணாமலை இருக்காரு. எவ்வளவு பொய் சொல்லுங்க. இப்ப சமீபத்துல 4 நாளைக்கு முன்னாடி கேவி குப்பத்துல போய் பேசுறாரு, அதை மீடியா காட்டுறீங்க. அமலாக்கத்துறை தயாராகி கொண்டு இருக்கிறது, கதிர் ஆனந்தின் வீட்டின் கதவை தட்டும். அடுத்த நாள் காலையில துரைமுருகன் சொல்றாரு, நீங்க தட்டெல்லாம் வேணா, நான் திறந்தே வச்சிருக்கேன். அதே அந்த கேவி குப்பத்துக்கும் அணைக்கட்டுக்கும் மிஞ்சி போனா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். இங்க வந்து சொல்றாரு, நீங்க இப்படி சொன்னீங்களே அவர் திறந்திருக்குன்னு சொல்றாரு. சரி, திறந்திருக்கும் போகும்னு சொல்லியிருந்தாருன்னா அவரோட தைரியத்தை நான் பாராட்டியிருக்கேன். ஆனா சொல்றாரு, நான் எங்காவது அமலாக்கத்துறை என்ற பெயரை உபயோகப்படுத்தினேன்னா, நான் எங்காவது அமலாக்கத்துறை என்று வார்த்தை சொன்னேன்னா, கதிர் ஆனந்த் இந்த பேரை யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கோவம்னா, அதை சொல்றாரு இல்ல, நேற்று நீங்க சொன்னீங்க இதோ வீடியோ இருக்குது பாருன்னு காட்டுறதுக்கு யாரும் சக்தி இல்லையே. அப்ப என்ன தடுக்குது? அவர் பிஜேபியோட தலைவர், அவரு முன்னாள் IPS, அந்த வளையத்துக்குள்ள இருந்து அவர் பேசுறாரு. எனக்கு எந்த வளையமும் இல்லை, அதனால நான் பாதிக்கப்படுறேன். நான் இப்படி யாரா இருந்தாலும் தப்பு செய்தா தண்டனை கொடுக்கணும் தான் என்ன. வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது இல்லை. அப்போ உதாரணத்துக்கு சொன்னேன்னா, ஒருத்தனை அடிக்கணும்னு வரும்போது அவனை எப்படியாவது அடிக்கணும்னு தான் பார்க்கணும். நம்மளுக்கு பாதிப்பு வருது, அப்ப நம்மளை தற்காத்துக்க எந்த ஆயுதத்தையும் கையில் எடுத்து தானே ஆகணும். அதுக்காக இது வந்து இதான் ப்ரொசீஜர், இதான் ரூல். அந்த காலத்திலேயே கட்டபொம்மன் காலத்திலேயே வெள்ளைக்காரன் போர் தர்மத்தை மீறி தான் வெள்ளையத்தேவனை கொன்னான். புரியுதுங்களா? அதனால இது காலகாலமா நடந்து வர்றது. எனக்கு தனிப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்காக மட்டும் இல்லை, அந்த கோபம் தான் எனக்கு. அந்த கோபத்தில் வெளிப்படா ஆண்மை இல்லை போடா அப்படின்ற வார்த்தை இல்ல. நீங்க வாரிசு அரசியல் பேசுறாங்க. எது வாரிசு அரசியல்? கலைஞர் இந்த மண்ணுக்காக பாடுபட்டார். இப்போ தளபதி அவர்கள் ஏதோ வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு நேராக இங்கே வந்து அவர் மறைந்தவுடன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தா நீங்கள் வாரிசு அரசியல்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டு MLA ஆயிருக்காங்க, மந்திரி ஆயிருக்காங்க சொல்லுங்க நீங்கள்? இல்லை. ஆனால் தளபதி ஒருத்தர் தான் கல்யாணம் ஆகி 3 மாதம் முழுசாக ஆகலை, 1 வருஷம் மிஸ்ஸா கைது. அப்போ காவல்துறை கேட்குது, எனக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தினா நீ வீட்டுக்கு போகலாம். அப்படி எழுதி கொடுப்பதை விட சிறையிலிருந்து செத்து போவேன்னு சொன்னார். திமுகவில் அவர் வாங்கின பதவி மிஸ்ஸா கைதின்ற பதவி தான். அதுக்கப்புறம் சாதாரண மெம்பராக இருந்து பொதுக்குழு ஆகி, இளைஞரணி செயலாளராகி, துணை முதல்வராகி, தலைவராகி, எவ்வளோ உழைப்பு. அவரை வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், வாரிசுன்னா வாரிசு இல்லைன்னா ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொன்னேன். இது ஒரு எளிமையாக புரியக்கூடிய கருத்து தானே தவிர யாரையும் ஊனப்படுத்தணும் இல்லை. வாரிசு இல்லைன்னா வேற என்ன சொல்ல முடியும்? முன்னாடி சொல்லுவோம் அரச மரத்த சொத்து, பிள்ளையார சொத்து. இப்போ சொன்னால் சின்ன பசங்க என்ன செருப்பால் அடிப்பாங்க. இன்னும் இவ்வளோ காலம் முன்னேறி போச்சு, இப்போ போய் நீ இப்படி சொல்கிறேன்னு என்ன கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்ன வார்த்தை தான் தவிர இது யாரையும் என்ன சொல்கிறாங்க. வாரிசுன்னா என்ன? இப்போ நீ தளபதி எடுத்துக்கங்க, அவங்க அம்மா கருவில் இருக்கும்போது அப்போ நான் ஜெயிலுக்கு அமிச்ச ஒரு பிள்ளை அவர். சும்மாலாம் ஒன்றும் இல்லை. எந்த வீட்டில் ஒத்துக்குவாங்க? இப்போ எனக்கு 64 வயசு ஆகுது. நான் 64 நாள் ஜெயிலில் இருந்தேன். அதுக்கே என் குடும்பம் பட்ட சின்ன பின்ன கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது பட்ட வேதனைகள், என் தங்கைகள், தம்பிகள், அண்ணன், சொற்றார், உறவினர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த அம்மாவை கட்டி கொடுத்த அவங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க. பிள்ளைய நல்லா வாழும் தானே கட்டி கொடுத்தோம். இப்படி போய் மாப்பிள்ளை ஜெயிலில் உட்காந்துக்கிட்டாரு, அங்கே அடிக்கிறாங்களாமே, செத்து போவாரா, உயிராட வருவார். ஒருவேளை சிட்டிபாபும் பாலகிருஷ்ணன் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றைக்கே மத்திய சிறையில் செத்துருப்பார். அப்படி தியாகம் பண்ண நான் என்ன சொல்கிறேன், வாதத்துக்கு வாதம். இப்போ வாரிசு அரசியல்னா நாங்கள் கட்சிக்கு இளைஞரணி செயலாளர் ஆக்கந்தவுடனே நீ வாரிசுன்னு சொல்லு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களை கொச்சைப்படுத்துறீங்களே, அது யார் பேசுகிறா? மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், தேர்தலில் தோற்று போனவர்கள். அதுக்கு இதை யூஸ் பண்ண நான் இதை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. உங்களோட பேச்சுக்கான விமர்சனம் அப்படின்றது என்னென்ன வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன், அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்குன்ற. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மது அருந்தி மேடையில பேசுறாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க, அதுக்கு உங்களோட பதில்? சத்தியமா சொல்றேன், ஆனால் இப்போதானே சொன்னேன்ல, ஒவ்வொரு மேடையும் கடவுளாக நினைப்பேன். அன்னைக்கு கூட்டம்னு வச்சுக்கிங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடியும் போய் அந்த பெட்டில் படுக்க மாட்டேன். தரையில் வெறும் துண்டு விரித்து தான் படிப்பேன். கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அமைதியாக படுத்து நான் என்ன பேசணுன்றதை ரீவைண்ட் பண்ணுவேன். அதனால் அந்த மது அருந்துற பழக்கம் ஒரு காலத்தில் இருந்துச்சு.
அப்போ கூட அந்த மேடை மைக்கு இதை வந்து கடவுளாக நான் எந்த மேடையிலும் நீங்கள் பாருங்கள் எல்லாரும் மேடை ஏறினா கடகடன்னு ஏறுவாங்க. நான் அந்த மேடையை தொட்டு வணங்கிட்டு தான் ஏறுவேன். பேசுறதுக்கு முன்னாடி மைக்கு தொட்டு வணங்கு, அவ்வளோ நேசிக்கிறது. இது வந்து இயலாதவர்கள் முடியாதவர்கள் சொல்லுகின்ற கட்டுக்கதை. இல்லை என்றால் இதை போய் இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. இங்கே அது மாதிரி இல்லை, சான்ஸே இல்லை. அதுலேயும் நான் சிவாஜியோட பையன், அவர் தொழிலை எப்படி பக்தியாக மதித்தார், அந்த தொழிலுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்தாருன்னு தெரியும். அவர் வார்ப்பு நான், கலைஞர் ஐயாவின் வளர்ப்பு நான், அண்ணன் தளபதியின் அரவணைப்பு நான். எனக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வேற விமர்சனம் பண்ணுங்க. அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், இவனை முல்லை மாதிரி தானே பண்ணான், இவன்கிட்ட ஏமாத்தலாம். 5 வருஷம் கேபிபி சாமி மந்திரி, அவர் காரில் பர்மனெண்ட் ஒரு சீட்டு. ஒருத்தங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு 3 வருஷம் முடிய போகுது. இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட ஒரு சிபாரிசுக்கு போய் நான் நின்று இருப்பேன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் போனதில்லை. அவ்வளோ சுத்தமாக இருக்கேன். சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக சாகணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்டவன் நான். இது தவறான விமர்சனம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். கண்டிப்பது என்ன? சொல்லுவார்கள் சொல்லட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூட்டுவார் தூட்டட்டும், புழுதிவார் தூட்டுவார் தூட்டட்டும், எது வரினும் நில்லேன் அஞ்சேன் தொடர்வேன். கண்டிப்பாண்ணே. அதை நான் சொல்றேன். இப்ப இளைஞர்கள் உங்க பின்னாடி சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு விமர்சனம் மட்டும்தான். அதை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, பியூசி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, நல்லா சொல்றாங்க. இவருக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னா இவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்லாம் அந்த மாதிரி கருத்தை வைக்கும் பொழுது அதை பாக்குறப்பையும் சரி, மற்றவர்களை இப்ப நானே இந்த கேட்கற மாதிரி இருக்கட்டும், எப்படின்னு உணர்றீங்க? அதாங்க, ஒருத்தனை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. எதிர்க்க முடியாதவர்கள், என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள். நான் கேட்குறேன்ல, பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவர்னா இப்போ எனக்கு குடும்பம் இருக்கு, இவ்வளோ கதை சொல்றேன், ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன்னா சீட் இருந்தா காட்டுங்க, சொல்லுங்க. பத்திரிகைக்காரங்களை என்ன சொன்னார் அவரு? குரங்கு மாதிரி தாவாதீங்கன்னாரு. அண்ணா அறிவாலயத்தில் 300க்கும் 500க்கும் பிச்சை காசு வாங்குறீங்கன்னு சொன்னார். அப்போல்லாம் நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா படிச்சுட்டு இந்த கேமராவை தூக்கிட்டு என்ன சிரமப்படுறோம், வாழத்துக்கு எவ்வளோ கஷ்டம், இதை உணர்ந்தவன். இன்னைக்கு 64 வயசு ஆகுதுங்க. இன்னைக்கே எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. நீங்க அந்த அந்த முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சு இப்படியா சிவாஜி அண்ணன் இருக்காருன்னு நினைப்பீங்க. இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் அந்த சம்பாதியத்தில் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா மனநலம்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு மனநலம் முத்தி போச்சுன்னா. ஒரு மேடையில பேசும்பொழுது சொல்றீங்க, கலைஞர் அவர்களுக்கு 98 வயசு கிட்டத்தட்ட ஆயிருந்தது, ஆனா அவருக்கு வந்து கவலைப்படாதீங்க, அவர் இன்னொரு சமாதி ஒண்ணு பார்த்துட்டு தான் கலைஞர் அவர்கள் வந்து அவருக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க. அதுதான் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ஆணித்தனமாக சொன்னீங்க. அந்த மாதிரியான கான்ஃபிடென்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு? நான் வந்து என்னோட மனசாட்சியை நம்புறவன், இயற்கைக்கு மதிப்பு கொடுப்பவன், மனித சக்திக்கு அப்புறம் ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புறவன். ஓகே. அதனால என்ன என் மனசை உள் மனசை சொல்லிச்சு, நான் அதை வெளிப்படுத்தினேன். வேற ஒன்றும் இல்லை, அது நடந்துச்சு. இதுதான் இப்பவும் சொல்றேன். என்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, என்னை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அதுக்கு உண்டான பலன் நிச்சயம் வரும். 1 ரூபா கீழே போட்டால் 1 ரூபா தான் கிடைக்கும். நீ 10 ரூபா தேடினா கிடைக்காது. இப்போ நான் பார்த்துங்க, அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தேன், எங்கே போட்டோமோ அங்கே தான் தேடணும். நான் இங்கே தான் போராடினேன், இங்கே தான் எனக்கு திருப்பி கிடைச்சது, என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அதெல்லாம் தவறான செயல், தவறான சொல். ஓகே, பேர் குறிப்பிட்டே சொல்கிறேன். குஷ்பு அவர்கள் இந்த மாதிரி சிலரை விமர்சித்து அந்த சிறை அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தார் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது, நீங்களே எதிர்பார்த்தீங்களா? அது ஊரில் யாரோ விமர்சிக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சிறை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்படிலாம் நினைக்கல. எதையும் வந்து ஒன்று பெறணும்னா ஒன்று இழந்தாகும், அதுக்கு மறுப்பே கிடையாது. ஒரு பெண் தன் இளமையை கொடுத்தாதான் குழந்தை பிறக்கும். ஒரு ஆண் தன் சந்தோஷத்தை இழந்தாதான் குடும்பம் கிடைக்கும். அதனால் அப்படி நான் எப்பவுமே நினைக்கிறது. இதுக்கு ஏன் எனக்கு சிறை அது இதுன்னெலாம் இல்லை. அந்த விமர்சனத்தை நான் பெருசாகவே நினச்சிக்கிறது. அதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், பிறக்க ஒரு இடம், வாழ ஒரு இடம், வயிறு வளர்க்க ஒரு இடம். அப்படியா நான் இருக்கிறேன்? அப்படி நான் இல்லையே. அதனால் அதுக்காக இதெல்லாம் போய் நான் பெருசாக எடுத்துக்கிட்டே இல்லை. ஆனால் சொல்கிறேன், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யார், நம்ம யாரை விமர்சனம் பண்ணுறோம், அங்கே நம்ம அனுபவித்த பலன் என்ன, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் ஒரு பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் பள்ளத்தில் இருந்தவன் கை தூக்கி விட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதில் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நீ எங்கேருந்து எங்கே போன, எதுக்காக போன சொல்ல முடியுமா? இல்லை. அதனால் உங்களுக்கு கொள்கை இல்லாதவர்கள், சிந்தனை இல்லாதவர்கள், அடுத்து போக வேண்டிய பயண தூரம் தெரியாதவர்கள்
நான் எல்லாம் அறிந்தவன். அதனால் நான் பயணம் பண்ணிட்டேன். இவரு அவருன்னு பார்க்காம எல்லாரையும் வச்சு விமர்சிச்சிருக்கீங்க. ஏதாவது ஒரு மிரட்டல்கள் தொலைபேசிலையோ? அது நிறைய தலைவர். இப்போ போய் கேக்குறீங்க நீங்க, என்னன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் கேக்குறான், உன் தலையை வெட்டிடுவேன்றான். அங்க இருந்து அனுப்புற அளவு கத்தி எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டேன் நான். ஒருத்தன் கொஞ்சம் ரிக்வெஸ்டா பேசுவான், அவனுக்கு நான் ரிக்வெஸ்டா என்னோட தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி அவனை திருப்பி பார்ப்பேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமா, யாரு போனையும் மட்டும் ஒண்ணு சொல்றேன், என் வாழ்நாள்ல இவன் இதை பத்தி தான் பேச போறான், அதனால இந்த போனை எடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை. எல்லாருக்கும் பதில் சொல்லிடுறேன். நேர்ல வந்து ஏதாவது பேசிருக்காங்களா? இந்த மாதிரி எங்க கட்சி ஆட்களை பத்தி நீங்க பேசிருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, நேர்ல இல்ல. இது வரைக்கும் யாரும் வந்தது? போன்ல தான், ஒன்லி போன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பயம் இருந்திருக்கா? எதுக்கு பயம் இருந்திருக்கா? இவ்வளவு மேடை பேச்சை கேட்டுட்டு பயம் இருந்திருக்கான்னு கேக்குறீங்க? அதுதான் நான் கேக்குறேன். எனக்கு அது அதான் பதில், அந்த மேடை பேச்சு தான் பதில். சிறப்புன்னு. வீட்டுல எல்லாம் பயப்படுறாங்களா? அப்பா இல்ல வீட்டுல பேரனும் வந்து தாத்தா என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க? நானே இப்போ இந்த 2 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டேன். 64 நாள் கழிச்சு வந்தேன். அப்போ என்னோட பேரன் யூகேஜி படிக்கிறான். டேய் வாடா தாத்தா ஊருக்கு போயிருந்தேன் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னது எனக்கு ஒன்றும் மறக்க முடியல, சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். தாத்தா ஊருக்கு போனெல்லாம் சொல்லாத தாத்தா, நீங்கள் பாஜகவை தப்பாக பேசிட்டீங்களாம், உங்களை போலீஸ் வச்சு ஜெயிலில் போட்டுச்சான் தாத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னு. அது எனக்கு கண்ணீர் வர மாதிரி ஆயிடுச்சு. யூகேஜி படிக்கிறான். அது எனக்கு ரொம்ப, எனக்கு அப்போ ஆம்பளை பசங்க யாரும் கிடையாது, அது முதல்ல தெரிஞ்சுங்க. இது 2 பொட்ட பொண்ணு தான். நீ அவனை இப்போ என்னை விமர்சனத்துக்காக திருப்பி விமர்சிக்கிறேன் என்று என்னை கொச்சப்படுத்தினாங்களே, அப்படி இல்லை. நான் 2 பொண்ணு 2 டிகிரி படிக்க வச்சுருக்கேன். 2 பொண்ணையும் நான் பார்க்குற மாப்பிள்ளையை கட்டி வச்சுருக்கிறேன். அதுங்களுக்கு பேரம் பேத்தி இருக்குது, இன்னும் கண்காணிக்கிறேன். அப்போ என்னை விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்குன்னா தகுதி இருக்குமா? தகுதியே இருக்காது. பணம் வந்தால் போதுன்ற நப்பாசியில் வாழறோம் நான் இல்லை. எதுக்கும் கொள்கை பிடிப்போடு இருப்பேன். நீங்கள் இந்த சென்னையிலையோ எந்த ஊருக்கோ போங்க, நான் எங்கேயாவது தங்கறதுக்கு எனக்கு வசதியான ஏசி ரூம் போட்டால் அதை கேன்சல் பண்ணி வித்தவுட் ஏசி ரூம் போடுன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? சென்னையிலலாம் கூட்டம் போனால் தண்ணி என் வீட்டிலேருந்து கொண்டு போவேன். தண்ணி பாட்டில் வாங்கி கொடு, ஆல்ஸ் வாங்கி கொடு, விக்ஸ் வாங்கி கொடு, இந்த வேலையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போவேன். வெளியூருக்கு போனால் கூட பட்டன்லேருந்து ஊசி நூல்லேருந்து கையில் எடுத்துகிட்டு போவேன். நடந்து போச்சுன்னா நான் தச்சிப்பேன். ரொம்ப எளிமையான வாழ்க்கை என் வாழ்க்கை. நான் எதுக்கும் ஆசைப்படேன். இப்போ பார்த்தீங்களா, அவள் தானே 280 சதுரடி எனக்கு எங்கள் அப்பா வச்சுட்டு போன வீடு. அரசியலில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், எத்தனை மந்திரி போய் பார்க்கலாம்? இல்லை, அது வேணாம். புகழோடு வாழணும், புகழோடு மறையணும். நம்ம மறைஞ்சதற்கு பின்னாலும் நம்ம புகழ் நிற்கணும். இதுதான் என்னோட வாழ்க்கை. இனி அது எப்பவுமே மறையாதுனே. சின்னமா நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருச்சு. ஒரே விஷயம் தான், என்னென்ன உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு எய்ம் இருக்கா? இன்னும் இதை அடையணும், இந்த லட்சியத்தை அடையணும், இது மட்டும் என்னோட கனவா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு லட்சியம் இல்லைங்க. நான் ஒரு வேளை இறக்க நேரிட்டால் அந்த இறக்கும் நேரத்தில் திமுக ஆட்சி செய்ய வேண்டும். ஏன்னு தெரிஞ்சுக்க. ஏன் அப்படின்ட்டு, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மண்ணை வாழ வைக்க ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அதுதான் திராவிட முன்னேற்றம். அதன் கொள்கைகள் அப்படி. அதிலும் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு தலைவன் என் தலைவன் டாக்டர் கலைஞர். ஒரு முறை மேடையில் பேசும்போது அவரை நான் அந்த சாதனையை சொல்லுவேன், கருவறை முதல் கல்லறை வரை. அதில் தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லியிருப்பேன். அப்போது ஒரு நண்பர் கோச்சிக்கிட்டார், தலைவரை போய் தாத்தா தாத்தான்ற. நான் இப்போ கேட்டேன், 93 வயசில் தாத்தான்னு சொல்ல வேறு என்ன சொல்கிறதுன்னு கேட்டேன். அப்போ அதை கேட்டுட்டு என்னை கூப்பிட்டு தோளில் கை வச்சு, ஆயா நல்லா பேசுகிறேன்னாரு. அதுதான் பேராசிரியர் பாராட்டினாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாரத் ரத்னா விருது கிடைச்சா என்ன சந்தோஷப்படுவோமோ அந்த தலைவனை தான். எந்த சூழ்நிலையும் ஒரு தாய் எப்படி எது சாப்பிட்டா குழந்தைக்கு ஆகாது, இது குடிச்சா ஆகாதுன்னு இப்படி கருவறையில் ஒரு தாய் சுமப்பா, அது மாதிரி இந்த கட்சியும் என்னையும் சுமந்த தலைவன் டாக்டர் கலைஞர். இப்போது சுமப்பவர் அண்ணன் தளபதி, எதிர்காலத்தில் சுமக்க போகிறவர் அண்ணன் உதயநிதி. அவர்களுக்காகத்தான் எனக்குன்னு ஒரு இதை அடையணும், இந்த கட்சியில் இதை பெறணும் ஒன்று தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். வெற்றி கொண்டான் இருந்தார் பேச்சாளர், அவரும் எந்த பதவியிலும் கட்சியில் இல்லை இன்ன வரைக்கும். நீங்கள் நான் சொல்கிறத கிராஸ் செக் பண்ணோன்னா கட்சிக்காரங்கிட்ட, மாவட்ட செயலாளர்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த பதவியை வாங்கி கொடுங்கன்னு யார்கிட்டையாவது போய் நின்று இருக்கணான்னு கேளுங்க. நாளைக்கு போனால் கூட என் வேலை முடிஞ்சுன்னா இறங்கி வந்துகிட்டே இருப்பேன். அது சில பேர் ஆணவன்னு கூட சொல்லுவாங்க, அது இல்லை, அப்படி இல்லை.
நான் முன் வரிசையில் உட்காந்துருப்பேன் மேடை பேச்சார், நான் பேசி முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு மந்திரியாரோ பேசுவாங்க. நான் அந்த இடத்த விட்டு எழுந்தேன்னா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணான்ல, அவன் போய் அந்த இடத்துல இருப்பான், ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அவனுக்கு, அந்த ஊரில் ஒரு மரியாதை கிடைக்கும். அதுக்காக நான் கீழே இறங்கிடுவேன். அந்த ஒரு இறக்கியை அவனுக்கு விடுறதுக்கு, அதுவும் அவனை கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு நான் எழுந்துட்டு அவனை உட்கார வச்சுட்டு வருவேன். அவன் அந்த பாடுபட்டிருக்கான், அதுக்குண்டான பலன் நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில், அவர்களே அப்படின்னு. அவள் தானே அவனுக்கு அந்த இது கிடைக்கணும், அந்த ஊரில் அவனை மதிக்கணும். அப்படி ரொம்ப நான் எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளோ நாலேஜ் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எப்படியும் உங்களை விலை பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க. பேசாம இருப்பாங்களா? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமண்ணே? என்ன தொகை? இல்ல வேண்டாம். சரி, ஓகே. அதுக்கு நீங்க உங்களோட பதில் என்னவா இருந்துச்சு? அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு டீ சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா எல்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு என் பாணிலேயே பதில் சொன்னேன். இப்போ மொத்தத்தில் நீங்க சொல்லும் போது நல்லா தான் இருக்கு, குறைஞ்ச இந்த மிச்ச காலத்தில் நிம்மதியா வாழலாம். ஆனா என்ன, நீங்க அப்பாவை சேஞ்ச் பண்ண சொல்றீங்க. சேஞ்ச் பண்ணலாம், அதுலயும் தப்பு இல்லை. ஆனா எங்க அம்மா வேசி ஆயிடுவாளே, என்ன பண்றதுன்னு கேட்டேன். பதில் சொல்லாம இருந்து போயிட்டான். திரும்பி பார்க்காம போனதான். அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாது, உன்னை திருத்த முடியாதுன்னு போயிட்டான். மேடைகள் எதுவும் ஏறல, எங்களுக்கு வருத்தமா இருந்துச்சு. உங்களோட பேச்சுகள் கேட்க முடியாம நாங்களும், முக்கியமா உங்களோட ஆடியன்ஸ், இந்த 2K கிட்ஸ் இல்ல மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களை இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்களோ, அது நல்ல வழியோ கெட்ட வழியோ, உங்களோட விஷயங்களை போட்டு நீங்க பேசுற அந்த வார்த்தைகளை வந்து அவங்க அந்த விஷயத்த அவங்க வைரல் பண்ணதா இருக்கட்டும். ஆனா மக்கள்கிட்ட இப்படி ஒருத்தர் இருக்காரு, இவர் பேசினார்னா எப்படி எல்லாம் பேசுவாரு, இவர் மேடை பேச்சாளர் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால இளைஞர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன். சுகமான வாழ்க்கையை தேடாதீங்க, உழைங்க. இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைங்க. நாம வாழ்ந்தா போதும், நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதும், அந்த நாட்டை பார்க்கறது யார்? நாட்டுக்காகவும் வாழுங்க. யாராவது ஒரு கருத்தை சொன்னா அதை உடனே நம்பி அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறாதீங்க. அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சி வெளிப்படுத்துங்க. நல்ல வாழ்க்கை எதிர்காலத்தில் காத்துட்டு இருக்குது. அதுக்காக இப்போ கூட வெளிநாடு போய், பிரான்ஸு போய், துபாய் போய் கம்பெனிகள்லாம் ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கார். உங்களுக்காக வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வேலையில் சேருங்கள், தொழிலை நேசியுங்கள், தொழிலை கடவுளாக மதியுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். என் வாழ்த்துக்கள். சில வார்த்தைகளை நீங்க தவிர்க்கணும்னு எல்லாரும் விரும்பிட்டு இருக்காங்க, அது தொடருமா? நிச்சயமா தவிர்த்துருவேன். ஓகே, அதை நீ பின்பற்றலான்னு. நான் எல்லாரையும் விமர்சனத்தை வரவேற்பவன். ஓகே. நான் மேடைக்கு போனா என்னோட வயசானவங்க, இப்ப அதுல பாதி பேர் இறந்து போயிட்டாங்க, 6 பேரை ஏற்றி தான் ஆட்டோல போவேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவங்க டீ கடை, வெத்தலைப்பாக்கு கடை அங்கெல்லாம் போய் நிற்பாங்க. என்னோட பேச்சுக்கு என்ன விமர்சனம் கேட்பாங்க. அதெல்லாம் நான் மாத்திக்குவேன். அதனால இப்ப நீங்க இளைஞரா இருந்தாலும் உங்களோட வார்த்தைக்கும் மரியாதை கொடுப்பேன். குழந்தை சொன்னாலும் நான் மதிப்பேன். அதை நான் மாத்திக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சிவாஜி ஐயா காலத்துல இருந்தே இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் சினிமாவுக்கு நான் நிறுத்திட்டு நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரியான விமர்சனம், அந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. குறிப்பா டிஎம்கே விசஸ் விஜய் அவங்களோட கட்சி அப்படின்றப்போ, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படின்னு இருக்கு? இந்த போட்டியா பாக்குறீங்களா? இல்ல, எனக்கு என்னன்னா, அவர் அரசியலுக்கு வரும்போது இப்ப அவருக்கு வயசு 49, நல்ல பீக்ல இருக்காரு, நல்லா சம்பாதிக்கக்கூடியவர். அதனால இப்ப வர்றது மக்களுக்கு சேவை செய்யணும் வராரு. வந்ததுனால எனக்கு ஒன்றும் சந்தோஷம்தான், வருத்தம் இல்லை. நாங்கள் இதெல்லாம் தாண்டி பார்த்த கட்சி தான் இது. இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் இன்னும் மூச்சிட்டு இருக்காரு, ஒரு கடிகாரம் ஓடுதுன்னு சொல்ற காலம், புரியுதுங்களா? அதனால நாங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அதனால அவர் இப்போ நல்ல வாய்ப்புல இருக்கும் போதே அந்த வாய்ப்புகளை உதறி விட்டு இன்னும் இருக்கின்ற ஒரு படத்தை முடித்து விட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்கிறார். அதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள். அதே ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்கன்னா நான் விமர்சிப்பேன். அங்கே வேலை இல்லை, அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு தொழில் நெச்சு போச்சுன்னா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களை நான் கண்டிப்பாக விமர்சிப்பேன். சிறப்புண்ணே. தலைவர் அவர்களை பார்த்தீங்கன்னா என்ன பேசணும்னு நினைச்சிருப்பேன், நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அவர் பார்த்ததும் எப்படி என்ன சொல்ல போறீங்க? பார்த்தேன்னா எனக்கு வார்த்தை வரும்ன்றது தெரியல. சரி. கண்ணோடு கண் பேசும். அவர் சொல்வதை அன்பு கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகின்ற வழியில் என்ன இடைஞ்சல் வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி பயணம். நீங்க கண்டிப்பா தொடரணும், நாங்களும் உங்களை தொடர்ந்துகிட்டே இருப்பேன். நிறைய இடங்களை சந்திப்போம். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடுபடுறதுனால உங்களுக்கு நன்றி, வணக்கம்.